மின்சாரத்துறை தலைமை அலுவலகம் அண்ணா சாலையில் இருக்குது. இந்த அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்க்குகள் தொலைஞ்சிருச்சு இப்போ தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இது யார் இதனால பயன்பெறுவாங்க? இதை திருடி அழிக்கிறதுனால, இந்த டிஜிட்டல் ஆதாரங்களை அழிக்கிறதுனால யார் பயன்பெறுவார்கள் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த காலகட்டத்தில், அதாவது 2021 முதல் 2023 காலகட்டத்தில் யார் அந்த மின்சாரத்துறை அமைச்சராகவோ அல்லது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இதுல இருந்தவங்க கண்டிப்பா இவங்களோட அறிவுறுத்தலோ தலையிடுதலோ இல்லாம இந்த ஒரு செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று இதோட மின்சாரத்துறையோட அமைச்சரா திரு CT நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த துறையில யாரு தவறு செய்திருந்தாலும் ஒருவரையும் விடமாட்டோம்னு சொல்றாரு. சொன்னது பிறகுதான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடைபெற்று இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை EDல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. 2023 இருந்து 2024 காலகட்டம் வரைக்கும் தங்கம் அரசும் இருந்திருக்காரு. மீண்டும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே திரு செந்தில் பாலாஜி அவருக்கு மீண்டும் இதே துறையும் அவருக்கு வழங்கப்படுகிறது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்றைய காணொலியில மிக ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை தலைமை அலுவலகம் அண்ணா சாலையில் இருக்கு. இந்த அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்க்குகள் தொலைஞ்சிருச்சு இப்போ தற்பொழுது அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் முழுமையா வந்து அவங்க எதுவுமே வந்து வெளிப்படையா சொல்லாத காரணத்தினால இன்னும் என்னென்னலாம் காணா போயிருக்குன்னு தெரியல. ஸோ அதுல குறிப்பா வந்து இந்த 18 ஹார்ட் டிஸ்க்ல போனா என்ன அப்படின்னு சாதாரணமா விட்டுற முடியாது. இது மிகப்பெரிய சதி வேலை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஆதாரங்களை அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் அதுல இருந்தது அப்படின்றதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த 18 ஹார்ட் டிஸ்க்கும் என்ன மாதிரி விஷயங்கள் அதுல இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி கொள்முதல் பதிவுகள், அதாவது நிலக்கரியை கொள்முதல் பண்ணுவாங்களா அதோட பதிவுகளும், டெண்டர் மற்றும் அதோட ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸும் இருந்திருக்கு. அதே போல அந்த மின்சாரத்துறையில என்னென்ன வயரு, டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கின ஆவணங்கள், அதாவது அதுவும் டாக்குமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல இத மாதிரி வாங்கின விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஆடிட் வச்சிருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து எந்த பொருள் வாங்கப்பட்டது, ஸோ இது கரெக்டா தான் இந்த பொருள் வந்து இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கா, இதுக்கு எல்லாத்துக்குமே கொட்டேஷன் வாங்கியிருந்தாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சேகரிச்சு வைக்கிறது, கோப்புகள் இதெல்லாம் இருந்திருக்கு இல்லையா. இந்த பொருட்கள் எல்லாமே பதிவு பெற்ற டிஜிட்டல் இது வந்து திருடு போயிருக்கு. இது அப்பட்டமான டிஜிட்டல் ஆதாரங்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல். அது எப்படி இவ்வளவு தைரியமா இவங்க செய்யறாங்க? யாராவது வெளியில இருந்து வந்து செஞ்சிருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா இந்த விஷயங்கள் வெளியில இருந்து நடைபெற்று இருக்காது. ஏன் இவ்வளவு ஆணித்தரமா நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த 18 ஹார்ட் டிஸ்க்குகளும் இந்த குறிப்பிட்ட துறையில், அதாவது இங்க இருக்கிற இந்த பில்டிங்ல இந்த மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 10 மாடி பில்டிங் கொண்ட இந்த ஒரு அலுவலகம். இந்த அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? அங்க வேலை செய்யற பர்டிகுலரா அங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிஸ்டம் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், பில்டிங் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், மின்சாரம் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி CCTV கேமராவை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் மெயின்டெனன்ஸ் சீஃப் இன்ஜினியர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ இந்த 10 மாடி இந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4வது மாடி, 5வது மாடி, 7வது மாடி மற்றும் 10வது மாடியில இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற பர்டிகுலரா அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் திருடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து திட்டமிட்ட சதி. இந்த திட்டமிட்ட சதியில வந்து ஏன் இதை திருடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது யாரு இதனால பயன்பெறுவாங்க? இதை திருடி அழிக்கிறதுனால, இந்த டிஜிட்டல் ஆதாரங்களை அழிக்கிறதுனால யார் பயன்பெறுவார்கள் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த காலகட்டத்தில், அதாவது 2021 முதல்
2023 காலகட்டத்தில் யார் அந்த மின்சாரத்துறை அமைச்சராகவோ அல்லது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இதுல இருந்தவங்க கண்டிப்பா இவங்களோட அறிவுறுத்தலோ தலையிடுதலோ இல்லாம இந்த ஒரு செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படி நீங்க இவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்ல முடியும்? வெரி சிம்பிள். இந்த விஷயத்துக்கு இதனால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு யாரு பயப்படுறாங்களோ அவங்க தானே இதை பண்ணியிருக்க முடியும். உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று இதோட மின்சாரத்துறையோட அமைச்சரா திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் என்ன பண்றாரு, அந்த பில்டிங்ல போயிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகளை பேசி முடிச்சுட்டு பிரஸுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த துறையில யாரு தவறு செய்திருந்தாலும் ஒருவரையும் விடமாட்டோம்னு சொல்றாரு. சொன்னது பிறகுதான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடைபெற்று இருக்கிறது. சரி, இப்போ இந்த 18 ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த 18 ஆர்டிஸ்ட்ல இந்தந்த மாடியில இதுதான் இருக்கும்போது எப்படி இவங்களால ஊழியர்களுக்கு தெரியாம திருடி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா மே 16 மற்றும் மே 17 அந்த தேதியில் என்னன்னா வார கடைசி நாள்ல சனி ஞாயிறு வந்து அலுவலகம்லாம் லீவு. உயர் அதிகாரிகள் யாருமே அலுவலகத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ குறைஞ்ச ஊழியர்கள் தான் பணிபுரிவாங்க. அதுவும் அந்த பர்டிகுலர் பில்டிங்ல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே தெரியல. ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில கரெக்டா அந்த பர்டிகுலரா அந்த 18 ஆர்டிஸ்ட்க்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்ல அப்படி என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த நிலக்கரி கொள்முதல் பதிவுகள்ல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இது வருது. ஸோ ஃபாரின்ல இருந்து கப்பல் மூலயமா துறைமுகத்துக்கு நிலக்கரி வந்து கொள்முதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது வரும். ஸோ இதோட தரங்கள் அதாவது குவாலிட்டி, ஸோ எவ்வளவு டன் வந்திருக்கு, இது எத்தனை, அது எல்லா ரெக்கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து பதிவாயிருக்கும். சரிங்களா? அதே போல இந்த டெண்டர் மற்றும் ஆவணங்கள் யாருக்கிட்ட யாரு டெண்டர் எடுத்தது அப்படின்ற டேட்டாஸ் வந்து அதுல இருந்திருக்கும். அதே போல பொருட்கள், வெறும் வந்து மின்சார தேவைக்கான உபகரணங்கள், டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கட்டும், மின்சார கேபிள்கள், இது எல்லாமே வாங்கின டேட்டாஸ் இருக்கும். அது போக இது யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கான்னு சொல்லி இன்டர்னல் ஆடிட் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதி முக்கியமான டேட்டா வந்து இதுல இருந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ஆர்டிஸ்ட்ல தான் இருக்கும்னு சொல்லி நிச்சயமா இதை தெரிஞ்ச அங்க இருக்கிற அந்த ஊழியர்கள் துணையோட அதை மெயின்டைன் பண்ற சீஃப் இன்ஜினியர் கீழே வர மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் இதை எடுத்திருக்க முடியும். ஏன்னா வெளியில இருந்து ஒரு ஆட்கள் வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியாது இல்லவா? ஸோ இந்த பர்டிகுலரா இதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எந்த காலகட்டங்கள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர் தான் வந்து இந்த துறைக்கு அமைச்சரா இருந்திருக்காரு. ஸோ அவர் காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை வந்து இருக்கு. அதே போல இன்னொரு அமைச்சரும் முதல்ல இருந்திருக்காரு, தங்கம் தென்னரசு. ஏன் இவர் வந்து திரு தங்கம் தென்னரசு இதுல வந்திருக்காரு அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை ஈடியில வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த சமயத்துல அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து ஜெயிலில் இருக்கும்போது இருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து திரு தங்கம் தென்னரசு நிதி அமைச்சரா இருக்காரு. அவரோட கூடுதல் பொறுப்பாக தான் இந்த இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படுகிறது. அதாவது 2023 இருந்து 2024 காலகட்டம் வரைக்கும் தங்கம் தென்னரசும் இருந்திருக்காரு. மீண்டும் சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கப்பட்ட உடனே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இதே துறையும் அவருக்கு வழங்கப்படுகிறது இல்லையா? இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற ஊழல்கள் எல்லாமே வந்து தவறான வேலைகள் எல்லாமே இந்த டேட்டால ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. சரி, இதுக்கு வந்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அறப்போர் இயக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வினோதமான வழக்கை தொடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ண டெண்டர்ல இவங்க மிகப்பெரிய ஒரு அநியாயம் பண்றாங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 397 கோடிக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க இல்லையா? இதுல டெண்டர் போட்ட அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விதமான அமௌண்ட்டை போட்டு ஒரே விதமான டெண்டர் வந்து கோர்றாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு, டெசிமல்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. இது மிகப்பெரிய ஊழல். இவங்களே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இவங்களே பிரிச்சு எல்லாருக்கும் வேலை வர மாதிரி பிளான்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்கேம அறப்போர் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததன் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது, சிபிஐ இங்க விசாரணை நடைபெறணும்னு. சோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டும் அதுக்குள்ள இருக்கு, டிஜிட்டல் டாக்குமெண்ட்டும். சோ இப்ப சிபிஐ வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா இடியும் உள்ள வரும் அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த சதித்திட்டம் நடைபெற்று இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நல்லா இமேஜின் பண்ணுங்க, இப்போ இவங்க வந்து இந்த மே 16, 17 தேதி சனி ஞாயிறு அந்த தினத்துல நடந்திருக்கு. சோ இப்ப போலீஸ்ல
செந்தாதரிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நேற்று இவங்க கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், விசாரணை பண்ணிட்டு இருந்தோம் சொல்றாங்க. இந்த விஷயம் வெளியில வரவே செந்தாதரிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செந்தாதரிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஊழியர்கள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில ஸோ ட்ரேஸ் பண்ணி ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு ஊழியர் மேலதான் நம்ம வந்து சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. இதுக்கிடையில இவ்வளவு பெரிய ஒரு சதித்திட்டம் நடந்ததுக்கு வந்து லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போறாங்க. ஸோ அங்க போகும்போது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினர் என்ன கேட்கிறாங்கன்னா, சிசிடிவி கேமரா இருக்கு, அதோட டாக்குமெண்ட் அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுங்க, ஸோ நாங்க அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு. ஆனா இங்க என்ன ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிசிடிவி கேமராவே இல்லைன்னு சொல்றாங்க. இது என்னன்னு விசாரிக்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 வருடமாகவே இந்த அலுவலகத்தில் சிசிடிவி கேமரா இல்லையா. இது வந்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதாம். இந்த உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இங்க கூடுதலான செலவு வருது, ஏற்கனவே மின்சாரத்துறை நஷ்டத்துல இருக்கு, அதனால இது தேவையில்லாத ஒரு செலவை ஏற்படுத்த வேணாம்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவி கேமரா போடாததன் நோக்கமே இங்க ஊழல் ஒப்பந்ததாரர்களும் இடைத்தரகர்களும் இவர்களுக்கு வேண்டிய மற்ற முக்கியமான நபர்களும் வந்து போவது பேசுவது இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா பிற்காலத்துல ஒரு விசாரணைன்னு வரும்போது இதையெல்லாம் ஒரு ஆவணங்களாக எடுக்கப்படும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற காரணத்தினாலதான் சிசிடிவி கேமராவே பொறுத்துல அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான ஒரு செயல், அதிர்ச்சிகரமான ஒரு செயல் தான் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணணும். சோ இதுக்கு யாரெல்லாம் அதிகாரியா போடுவாங்க அப்படின்னா, மூத்த IAS அதிகாரியா தான் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா போடுவாங்க. சோ இப்படியெல்லாம் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரிகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா ஒரு குற்றம் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னும் போது கேட்கவே ரொம்ப பயமா இருக்குங்க. மயக்கமா தலைதான் சுத்துது. ஏன்னா இவ்வளவு பெரிய தைரியமான இந்த விஷயத்த இவங்க என்ன தைரியத்துல செய்யறாங்க, நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா, நம்ம சட்டங்கள் என்ன பண்ணிடும், இதை வந்து அப்படியே ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை வச்சு வெளியே தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல. சோ இது சம்பந்தமா வந்து தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளிகளை நாங்க விடமாட்டோம், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவோம், இந்த 100% இருக்கிற 1% யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க, சோ அந்த குற்றவாளிகளை நாங்க கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிருவோம், யாரையும் தப்பிக்க விட மாட்டோம் சொல்றாரு. அதுக்கு இதோட குற்றச்சாட்டப்பட்டவரான முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்களுக்கு நிர்வாக திறமையே இல்ல, இவங்க தெரியாததுக்காக, அதாவது என்னமோ அங்க பெரிய ஊழல் நடந்த மாதிரியும் இந்த ஊழல்லாம் வெளியில வந்துரும் அப்படின்ற மாதிரியும் அதை மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு பூகம்பமே இந்த இடத்துல நடைபெற்றது போலவும் இவங்க சீனை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிச்சு, டிஜிட்டல் டேட்டா வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க. ஸோ அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும், ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறையில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே ஆட்கள் தான் இருக்க போறாங்க. அப்போ இவங்களை வச்சுதான் இவங்க வேலை பார்த்தாகணும். அப்ப இவங்களை ஈஸியா இவங்களால கண்டுபிடிக்க முடியுமே, அது எப்படி முன்னாடி இருந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பொருள் எல்லாம் திருடப்பட்டதுன்னு சந்தேகப்பட முடியும் அப்படின்ற வாக்குல அவர் கேட்கிறாரு. சோ அவர் கேட்ட விதம் சரியா தவறான்னு எனக்கு தெரியல, மக்களை நீங்க முடிவு பண்ணுங்க. இதுல வந்து யார் தவறு செய்திருக்கிறார்கள், தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் அவரோட பொறுப்பில்லாத தன்மையால இந்த திருட்டு நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, திரு செந்தில் பாலாஜி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் சொல்வது போல அந்த மாதிரி ஒரு விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஒரு பூதாகரமாக்க முற்படுறாங்க. இதுல ஒன்னும் பெரிய வந்து அலிபாபா விஷயம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் பண்ண அதே விஷயத்த டெண்டர் என்னென்ன பண்ணுமோ எல்லா தசோஜாக்களும் அதுலதான் இருக்கும், ஒரு விஷயமும் இல்லை, இதுல குற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற முறையில சொல்றது எடுத்துக்கலாமா? சோ எப்படின்றத நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.